الحمد لله كفى والصلاة والسلام على رسوله المصطفى وعلى آله وأصحابه الذين اصطفى أما بعد. கண்ணியத்துக்குரிய பட்டவகுப்பு ஆலிம்களே, மேடைகளை வீற்றிருக்கக்கூடிய ஒரு 4-5 முதல்வர்களை தவிர மற்றுமுண்டான முதல்வர் பெருமக்களே, ஏன்னா ஒரு 2 நாளா ஒரு யோசனை, கடந்த காலத்தினுடைய தாலீமுடைய அந்த மஜ்லிஸ் எப்படியெல்லாம் இருந்துச்சு, எப்படியெல்லாம் இருந்தோம் அப்படிங்கிற தகவலை வாய்ப்பு கிடைச்சா சொல்லணுமே அப்படின்னு ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கரெக்டாக 2:15 சைஃபுசா மெசேஜ் போட்டாங்க, கொஞ்சம் அந்த கடந்த கால தாலீமை கொஞ்சம் டச் பண்ணி நீங்கள் என்ன செய்யுங்க, இன்னைக்கான தலைப்பை பேசலாமே அப்படின்னு. இப்போ நான் உடனே சைஃபுசாவுக்கு மெசேஜ் போட்டேன், பாரக்கல்லா, இன்னைக்கு நான் பயானே பேசலை, முழுக்க முழுக்க கடந்த கால தாலீமை பத்தி மட்டுமே பேச போறேன்னு சொல்லி உட்கார்ந்தேன் நான். ஏன்னா உஸ்தாதுனுடைய அந்த கடந்த கால தாலீம் அந்த மஜ்லிஸுகள் அத்தனையுமே உஸ்தாதுனுடைய திட்டமிட்ட அந்த அடிப்படையில் தான் நடக்கும். ஆனா தோற்றங்களும் காட்சிகளும் நபர்களும் வேறு வேறாக பார்க்கப்படும், காட்டப்படும். அதான் உண்மை. ஏன்னா தராவி உஸ்தாத் தொலை வச்சதுல இருந்து அடுத்த நாள் தராகி வரைக்கும் உண்டான அத்தனை விஷயங்களுமே உஸ்தாதுனுடைய அந்த திட்டமிடல் ரொம்ப கச்சிதமா இருக்கும். இப்போ அதுல தாலீமுக்கு வரக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஒன்று மதரசால உஸ்தாதுமார்களாக இருக்கக்கூடிய நபர்கள், இன்னொன்று ஓதிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், முடித்த மாணவர்கள். இவங்களையும் 2ஆ பிரிக்கலாம் நம்ம. ஒன்று உள்ளூர், இன்னொன்று வெளியூர். இதில் இந்த வெளியூர்ல இருந்து தாலீம் மஜ்லிஸை கேட்பதற்காக வேண்டி கான்காவிலேயே இருக்கிறான் தெரியுமா ஒரு கூட்டம். அவனுடைய பாடி என்பது ரமதான்ல சஹரு வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்காதான்னு ஓடுகின்ற அந்த காட்சி இன்றைக்கும் அப்படி கண்ணு தெரியுது. வெளியூர்ல தான் தங்கியிருப்பாங்க. அது சஹரு சாப்பாடுடைய போராட்டம், பெரும் போராட்டம். நைட்டு டிஃபனுடைய போராட்டம், பெரும் போராட்டம். இஃப்தார் மட்டும் ஈஸி நினைக்கிறீங்களா? இஃப்தாருடைய போராட்டம், பெரும் போராட்டம். இஃப்தாருக்கு முன்னாடி குளிச்சிடலாமா அப்படின்னு தேடி போனோம்னா பக்கெட் இருக்கும், தண்ணி இருக்காது. தண்ணி இருந்தா ஜக்கு இருக்காது. அங்க தங்கி இருந்த அந்த பில்டிங்ல நான் அப்படி திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்கிறேன், தண்ணி திருவற மாதிரி ஒரே ஒரு பைப்பு இருக்கும், அது லிட்டில்ல தான் இருக்கு, வேற எங்கேயுமே பைப்பே இருக்காது. அந்த பைப்புலையும் அநேக பல நேரங்கள்ல திருவனா தண்ணி வரவே வராது, தண்ணி வரவே வராது. உஸ்தாதா பார்த்து சொன்னா மட்டும்தான் ஜி அந்த பைப்பு திருவனா தண்ணி வராது. ஒரு லெட்டின் பாத்ரூம் சொன்னோம் தெரியுமா, அது ரொம்ப சிம்பிளா புரியறதா இருந்தா பாசி உஸ்தாது நேரா போயிடவே முடியாது. சரி, நேரா போக முடியாது, சைடா இப்படி போகலாமா அப்படின்னாலும் அதுவுமே முன்னாடி பின்னாடி கொஞ்சம் சுருக்கிக்கணும், வயிற்ற உள்ள இழுக்கிக்கணும். பின்னாடி ஒரு மாதிரி தடுமாறி போய் அது உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்குள்ள ஏண்டா நமக்கு மோஷன் வந்துச்சு, ஏண்டா யூரின் வந்துச்சுங்க ஆகி போயிடும் டோட்டலாவே. ஏன்னா இப்போ உங்களுடைய இந்த இடங்கள், நீங்க தங்குகின்ற இடங்கள், நீங்க சாப்பிட்ற உணவு, உங்களுக்கு உணவுக்காக வேண்டி திட்டமிடுறதுக்காண்டி ஒரு டீம், நீங்க உட்கார்ந்தோன்னு இங்க டீ கொடுக்கறது, 2 டைம் டீ கொடுக்கறது, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கறப்ப அந்த தாலீமுடைய மஜ்லிஸ் அங்க இருந்த அந்த காட்சிகள் எப்படி திரும்ப திரும்ப நினைவுக்கு வருகிறது. உஸ்தாது கரெக்டா தராவி முடிச்சுட்டு அப்படி ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே ஒருத்தரை கூப்பிட்டு எங்க போவாங்க தெரியுமா, ஒவ்வொரு நாள் தராவிக்கு பின்னாடி மெரினா பீச்சுல வாக்கிங் போவாங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடக்கும் வாக்கிங் போயிட்டு நேரா தன்னுடைய இருப்பிடத்திற்கு வாய்ப்பு இருந்தா சின்ன ஒரு டிஃபனு, இல்லைன்னா நேரா 11:30 மணிக்கு மஜ்லிஸ் வந்துருவாங்க. அந்த மஜ்லிஸ் அப்படிங்கிறது மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா அந்த லைனு தான். நீங்க 3 பேர் உட்கார்ந்து இருக்கீங்க, இந்த லைனு தான், இதுலதான் இருக்கும். பள்ளியில உள் பள்ளியில என்ன இருக்கும்.
அதுல அப்படியே முன்னாடி உஸ்தாத் உட்கார்ந்து இருப்பாங்க, அப்படியே பின்னாடி என்ன செஞ்சிருப்போம் நாங்க, மற்ற நபர்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும், பின்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க. அது அங்க வந்துதான் என்ன செய்யப்படும், சொல்லப்படும், நீங்க எந்திரிச்சு பேசுங்க. பெரும்பாலும் 2 பேர் பேசுவோம், பெரும்பாலும் என்ன செய்வோம், 2 பேர் பேசுவோம். சில வருடங்கள்லாம் உஸ்தாத் வந்து ஒரே தலைப்பின் கீழே தொடர்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, டெய்லி அவங்க மட்டுமே 1 மணி நேரம் 2 மணி நேரம் தொடர்ந்து பேசுவாங்க. நைட்டு 11:30 ஆரம்பிச்சாங்கன்னா 1:30 மணி வரைக்கும் என்ன செய்வாங்க உஸ்தாது, ஒரே தலைப்பின் கீழ் என்ன செய்வாங்கன்னா தினந்தோறும் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை மாதிரி எங்களுக்கு அப்ப ட்ரெஸ் கோடிங் கிடையாது, எதுவும் கிடையாது. என்ன அன்றாட ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் தான். உட்கார்றதுக்கு சேரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த பாயில உட்கார்ந்து அதை அந்த முட்டியை மடக்கி போட்டு, அப்ப வேற லெஃப்ட்லயும் அசையக்கூடாது, நீ ரைட்லயும் அசையக்கூடாது, மேலையும் பார்க்கக்கூடாது, கண்ணை நட்டுக்கிட்டு நேராவும் பார்க்கக்கூடாது, அப்படி ஒரு சைஸா உட்காரணும். அந்த முட்டி இட்டிலாம் வந்து ஒரு வலி ஆகி போயிடும், திரும்பவும் முடியாது. இதுல திடீர்னு பேரை கூப்பிட்டா காலெல்லாம் தூங்கி போய் எந்திரிச்சு விடுன்னு எந்திரிச்சு என்ன செய்யணும், ஓடணும். போய் நின்று என்ன செய்யணும், மைக்கில் எவ்வளவு நேரம் பேசலாம் அவ்வளோ என்ன செய்யணும், பேசணும். கரெக்டா 1:30 மணிக்கு மஜ்லிஸ், அப்படியே எங்களுடைய மஜ்லிஸ் முடிஞ்சு அடுத்த கட்ட மஜ்லிஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது முடியும் போது எப்படி வச்சாலும் 3 மணி ஆயிரும். நான் அடுத்துதான் தாலி மஜ்லிஸே ஸ்டார்ட் ஆகும். உஸ்தாத் நடுவில் அப்படியே உட்கார்ந்தாங்கன்னா நாங்கள் அப்படியே ரவுண்டா ஹல்காவா உட்காருவோம். உட்கார்ந்து முதல் நாள் நடத்தின தாலீமுடைய பாடம், அந்த உருது கிதாபுகளுக்கு கூடிய வார்த்தைகளை என்ன செய்யணும் அப்படின்னா மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு தர உஸ்தாதுட்டு போய் பாடம் கொடுத்தாகணும், கட்டாயம். அன்னைக்கு பாடம் கொடுத்தா தான் அங்கிருந்தே சஹருக்கு கிளம்ப முடியும். பாடமே கொடுத்தாலும் திரும்ப உஸ்தாத் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ஆளை வாசிக்க விட்டு அது முதாக்கரா பண்ணி அந்த வார்த்தைகள் புரியுதா, வார்த்தைகள் உருதுல சொல்ல வருதா, அதை வந்து விலக்கி அது சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் அங்க பேசி, அதுலயும் நோன்பு 10க்கு மேல சில பேர் ஏதாவது திட்டு வாங்கி ஏதாவது சத்தம் போட்டு அது ஒரு மாதிரி என்ன செய்யும், அப்படியே அந்த சபை கலையும். ஆனா பெரும்பாலும் அந்த நேரங்களில் தாலீமுடைய மஜ்லிஸ் வந்து உஸ்தாத் எங்களை அனுப்பும் போது பாத்தீங்கன்னா சஹர் வக்து முடிகிறதுக்கு 10 நிமிஷம் இருக்கும். 4:30 மணிக்கு சஹர் முடிய போது காசியினுடைய டைம் பிரகாரம் அப்படின்னா நாங்க 4:20க்கு தான் அங்கிருந்து ஓடுவோம். ஓடுனா என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு கருப்பு கவர் கொடுப்பாங்க, ஒரு கருப்பு கவரு. அந்த கவர்ல என்னன்னு பெரும்பாலும் ஒயிட் ரைஸ் இருக்கும், ரசம் இருக்கும், சாம்பார் இருக்கும், தால்ச்சா இருக்கும், வீக்லி டுவைஸ் என்ன இருக்கும், நான்வெஜ் இருக்கும். டோட்டலா அதுவுமே உஸ்தாதுடைய முழுக்க முழுக்க ஏற்பாடு தான். மாணவர்கள் 40-50 பேர் மஜ்லிஸ் நம்மளை நம்பி வந்திருக்கிறான், அவனுக்கான உணவு ஏற்பாடு பண்ணணும். இதுல தராவிக்கு அப்புறம் பெரும்பாலும் நாசா சாப்பிட்ற வாய்ப்பு இருக்காது. நல்லா ஞாபகம் இருக்கு, தராவி தாலீம் கொஞ்சம் உஸ்தாத் அட்வான்ஸா முடிச்சு எங்களை வெளியே அனுப்பிச்சுட்டாங்கன்னா பாசித் உஸ்தாது, ஆதில் உஸ்தாது, சலாம் உஸ்தாது, சைஃப் உஸ்தாது, இவங்கள சாகர் ஹோட்டல்ல நீங்க பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு இல்ல, வெறும் ஆம்லேட்டா ஓடும், ஆம்லேட்டா ஓடும். இந்த டீம் உள்ள நுழைஞ்ச உடனே மாஸ்டர் அப்படியே ஒரு ட்ரே முட்டை உள்ள கொண்டு போவான், ஆம்லேட்டா வரும். ஒரு டீயை குடிச்சிட்டு நேரம் எங்க வருவாங்க, திரும்ப கான்காவுக்கு கீழே மேல மாடியில அது ஒரு மாதிரி ஹல்காவா உட்கார்ந்து கேலியா கிண்டலா அதை பிச்சு அது மோந்து பார்த்து எனக்கு அது பிடிக்கல உனக்கு அது பிடிச்சிருக்குது. அதுல சில பேர் வந்து சில பேரை வெறுப்பேத்துறக்கா வேண்டி இந்த தயிரை ஊத்தி வாழைப்பழத்தை போட்டு பெனஞ்ச மூக்குல அப்படி காட்டி நல்லா இருக்கா நல்லா, அது ஒரு விதமான நினைச்சு பார்த்தா அது கடந்த காலங்கள் ஒரு மாதிரி சிரம கஷ்டமா தெரிஞ்ச மாதிரி தெரியும் அந்த நேரங்கள்ல. ஆனா இன்றைக்கு வந்து இன்னமான யுஸ்ராவா தான் இருக்குது, அல்ல ரொம்ப அழகா செட் பண்ணி கொடுத்துருக்கான். அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த ரமதானுடைய அந்த தாலீமுடைய 27 நாட்கள்ல ஒரு 2-3 நாட்கள் வந்து என்ன செய்வாங்க, ஆலந்தூர் அப்துல்லா உணவு ரெடி பண்ணி அனுப்புவாங்க. அன்னைக்கெல்லாம் முதல் நாள் தாலீமுக்கு சொல்லப்படி யாரும் வீட்டுக்கு போயிடக்கூடாது, எனக்கு ஸ்பெஷல் விருந்து இருக்கு அப்படின்னு. அந்த ஸ்பெஷல் விருந்து பெரும்பாலும் யார் ஏற்பாடு பண்ணி அனுப்புவாங்கன்னா ஆலந்தூர் அப்துல்லா என்ன செய்வாங்க, ஏற்பாடு பண்ணி அனுப்புவாங்க. அதெல்லாம் வரும்போது சொர்க்கமா இருக்கும். ஏன்னா வந்து மிஸ் சாப்பாடு, சஹர் சாப்பாடு நாங்க சாப்பிட்டது எல்லாமே வந்து மிஸ் சாப்பாடு. இந்த கடை ஆட்கள் வந்து எந்த உணவு சாப்பிடுவாங்களோ, கடையில அந்த மவுண்ட் ரோட்ல வேலை பார்க்குறீங்க எந்த உணவு சாப்பிடுவாங்களோ அந்த மிஸ் சாப்பாடு எங்க இருந்து வருவதுன்னா நம்ம புதுப்பேட்டை பள்ளிக்கு ஆப்போசிட் ஒரு சின்ன சந்து ஒன்று இருக்கும். அந்த சந்துல இருந்து என்ன செய்வாங்க, ஒரு ஆள் இன்சார்ஜா போய் தாலி முடிஞ்ச உடனே போய் சாக்கில் கோணில வாங்கி கொண்டு வந்து கொடுத்து அதுக்கு போராட்டம். அப்பா என்னமா இருக்குங்கிறீங்க,
இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நாங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் உஸ்தாது எந்திரிச்சு கான்காவுக்கு வரணும், வந்து சாப்பிட வரணும். ஆனா அந்த இடைப்பட்ட கேப்ல தான் உஸ்தாது என்ன செய்வாங்கன்னா பள்ளியில போய் பிரஷ் பண்ணிட்டு தன்னுடைய சுய தேவைகளை முடிச்சுட்டு ஒது செஞ்சுட்டு நேரா எங்க வருவாங்க, சாப்பிட்றதுக்கு ரூமுக்கு வருவாங்க. சாப்பிட்றதுக்கு ரூமுக்கு வந்து டக்குன்னு சாப்பிட்டுட்டு முடிஞ்சா அங்க ஃபஜ்ரு இல்லையா சடனா பைக் எடுத்தாங்கன்னா 45 கிலோமீட்டர் கிளம்பி எங்க போகணும், ஓய்வெடுக்க, இன்னைக்கு அடுத்த நாள் தராவீஹ் தொலை வைக்கணும், பாடம் பார்க்கணும், கிளம்பி 45 கிலோமீட்டர் போயிடுவாங்க. அது ரொம்ப கஷ்டம். நம்ம இங்க இருக்கிறோம், விடிய விடிய முழிச்சிருக்கோம், நம்ம சஹர் முடிஞ்சு சுபுகு 2வது ரக்காத் சஜிதாவிலே என்ன வந்துடும், நீந்தாகி வந்துடும். ஆனா விடிய விடிய முழிச்சிருந்து பகல்லையும் சரியா ஹாப்ஸாக்கள் தூங்க முடியாது, பாடம் பார்த்தாகணுமே. உஸ்தாது காலையில் என்ன செய்வாங்க, தனியா புல்லட்டை எடுத்து நேரா மதரசாவுக்கு போவாங்க. அன்னைக்கு சொல்லி காமிச்சாங்கல்ல, மதரசாவுக்கு போயிட்டு அங்க பாடம் பார்த்துட்டு அங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு திரும்ப வந்து அந்த முட்டுக்காடுடைய அந்த பள்ளியில வந்து அவங்களுடைய பெரும்பாலான இஃப்தார்கள் என்பது அங்கதான், முட்டுக்காடு தான். முட்டுக்காடுக்கு பள்ளிக்கு வந்தா உஸ்தாத் சொன்ன மாதிரி கொஞ்சோண்டு கஞ்சியும் ஒரு அரை பச்சியும் ஒரு அரை பேரித்தம்பளும் என்ன செய்யும் கிடைக்கும், அதுதான். அதை முடிச்சுட்டு நேரா எங்க வரணும், வந்தா நேரா தராவிக்கு வரணும், தராவி தொழுகை முடிச்சு அடுத்த கட்ட பயணம் என்ன செஞ்சுட்டு ஸ்டார்ட் ஆயிரும் டோட்டலா. அல்லாஹ் அக்பர். அதுல வெள்ளிக்கிழமை வந்தா உஸ்தாத் தூக்கமே இருக்காது, ஏன்னா வெள்ளிக்கிழமை ஜும்மா அட்டன் பண்ணி ஆகணும், வெள்ளிக்கிழமை ஜும்மா அட்டன் பண்ணி ஆகணும். அதனால வெள்ளிக்கிழமை கான்கால தூங்கணும். ஆனா கான்கால தூங்கவும் முடியாது, ஏன்னா வெளியூர்ல இருந்து தாலீம் காண்டி வந்த மாணவர்கள் அங்கதான் இருப்பான், அவனுக்கு அதுதான் சொர்க்கம். அந்த ரூமுடைய மொத்த அளவே பார்த்தா இந்த ரூம் அளவு தான் இருக்கும், அதுல அவ்வளவுதான் இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும் இந்த ரூம். இதுக்குள்ளதான் 30 பேர் படுத்து கிடப்பான், உருண்டு தள்ளு கில்லுன்னு என்ன செய்யறது, அதுலதான் படுத்து கிடக்கிறது. அது 30 பேர்த்துக்கும் பாத்ரூம் பார்த்தா அதான் இருக்கும். தண்ணி வரலன்னு வச்சுக்கங்களேன், அப்படி வேட்டியை பிடிச்ச லப்ப பள்ளிக்கு ஓடுற ஓட்டம் இருக்கு, சரியான ஓட்டமா இருக்கும், பயங்கர ஓட்டமா இருக்கும். சஹரு சாப்பிட்டுட்டு கை கழுவ தண்ணி இருக்காது, சஹரு சாப்பிட்டுட்டு குடிக்க தண்ணி இருக்காது, எல்லாம் எம்டி கேனா இருக்கும். சாப்பிட்டு அத்தனை பேரும் பைக் இருந்தா கொஞ்சம் தள்ளி இருக்க பள்ளிக்கு பைக், ஏன்னா இங்க கூட்டமா இருக்குமே, பக்கத்து பள்ளியில கூட்டமா இருக்குமே, தண்ணி கிடைக்காம போயிருமே. அதனால பைக் இருந்தா எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி இங்கிட்டு போனா ஐசோஸ் பள்ளி, இங்கிட்டு போனா தசகிரி பள்ளி, அங்க என்ன செய்யறது, போறது எதுக்கா அப்படின்னா இதுக்கு இதுக்கு பொது செய்யறதுக்காண்டி டோட்டலா. இதையெல்லாம் தாண்டி நம்ம ஆட்கள் ஒண்ணு பண்ணுவாங்க, விடிய விடிய முழிச்சுட்டு சுபுகெல்லாம் தொழுதுட்டு மெர்னா பீச்சுக்கு கிரிக்கெட்டோட டீம் ஒண்ணு போகும். மெர்னா பீச்சில் இந்த ஹெட் ஆஃப் த டீம் வந்து யார் அப்படின்னா விக்ராண்டி பிரின்சிபால் தான். இன்னைக்கு விக்ராண்டி பிரின்சிபால் தான், அன்னைக்கு விக்ராண்டி பிரின்சிபால் தான். ஆக கண்ணியத்திற்குரிய மாணவர்களே, அது அப்படி யோசிச்சோம்னா அந்த மலரும் நினைவுகள், அந்த கடந்த காலங்கள் தாலீம்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்பகரமான விஷயம். பல நேரங்கள்ல அந்த ஹான்கால தங்குறவனுக்கு குடிக்க தண்ணி கிடைக்காது, குளிக்க தண்ணி இருக்காது, அவ எங்கேயாவது கெஞ்சி ஃப்ரெண்டு வீட்டுல போய் குளிக்கணும். அப்படி இல்லையா ஒருத்தன் காலையில கிளம்பி மதரசாவுக்கு போறான்னா அவனை துவைக்க போவான், குளிக்க போவான். காலையில PP-19ல ஏறி அங்கிருந்து நடந்து எங்க பீச் வந்து PP-19ல ஏறி மதரசாவுக்கு போறான்னா அவன் எதுக்கு போறான்னு அர்த்தம் அப்படின்னா அழுக்கு மூட்டையை கொண்டு போய் மதரசால துவைச்சிட்டு ரிலாக்ஸா குளிச்சுட்டு அங்க வாய்ப்பு இருந்து அயன் பண்ணிட்டு திரும்ப எங்க வரணும், ஹான்காவுக்கு வரணும். இது நான் வந்து தாலீம்ல கலந்துகிட்டது வந்து ஸ்கூல்ல நடந்துச்சு, ஆனா தொடர்ந்து போனது இல்லை. ஸ்கூல்ல நடந்த நேரங்கள்ல போயிருக்கிறேன், ஆனா தொடர்ந்து போனது வந்து பள்ளியில் நடந்த போது என்ன செஞ்சிருக்கிறோம், போயிருக்கிறோம். ஆனா ரொம்ப ரொம்ப அழகா ரொம்ப அருமையா இருக்கும். அதான் பாசுசாட்ட கேட்டேன், இங்க இருக்க முதல்வர்கள்ல வந்து நம்ம கூட அந்த இடத்துல இருந்த நபர்கள் பார்த்தா ஒரு 5 பேர் தான் இருக்காங்க. ஒன்னு ஆதில் இருக்காரு, ஃபசில் உஸ்தாது, பாசித் உஸ்தாது, அதுக்கப்புறம் அலி உஸ்தாது, அதுக்கப்புறம் சைஃப் உஸ்தாது, அதுக்கப்புறம் அனீஸ் உஸ்தாது, அவ்வளவுதான். மற்றபடி அது என்ன அந்த காட்சிகள் அப்படியே பார்க்க. உஸ்தாத் சொன்னாங்களா இல்லையா, என்ன தாலீமில் கிடைத்த முத்து அப்படின்னு, சைஃப் உஸ்தாத் பிரின்சிபாலான கதைகள்லாம் பெரிய கதை. அவரை உட்கார்ந்து 2 பேர் அப்படி பேலன்ஸ் பண்ணி அவரை 3 வேற ஒண்ணுக்கு மண்டையாட்டி நாரே தக்பீர் சொல்லி அல்லாஹ் அக்பர் சொல்லி காலையில சஹர் செஞ்சுட்டு அப்படியே கார்ல தூக்கி உட்கார வச்சு பாண்டிச்சேரி போய் இதான் பில்டிங், இதான் மதரசா, நீங்க தான் பிரின்சிபால். சைஃப் உஸ்தாதுக்கு அது வரைக்கும் என்னன்னே தெரியாது. அது ஒரு மாதிரி அப்படி ஆளை கேன்வாஸ் பண்ணி தூக்கி உட்கார வச்சு தாலீம்க்கு ஆரம்பிக்க முன்னாடி கூப்பிட்டு ஒரு மாதிரி ஆளை மிரட்டி
தாலீம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இதான் டைம், இதான் லாஸ்ட், என்ன ஓகேவா இல்லையா அப்படின்னு கேட்க நேரத்தில் அவர் புரியாம என்ன அப்படின்னு கேட்டாரு. தபான சபையில் என்ன செஞ்சது, நாரே தக்பீர், பாண்டிச்சேரிக்கு சைஃப் ஓகே சொல்லிட்டு அப்படி ஆளை தூக்கணும் விட்டலாது. என்ன அதுல பல நேரங்கள்ல வந்து மதரசால சில வேலைகளுக்கு அப்படியே அப்ப இந்த வேலை நம்ம அப்படி போவோமான்னு வேலையில ஏத்தி அப்படி கொண்டு போய் அந்த மதரசால நிப்பாட்டி காலையில 10 மணி வரைக்கும் அந்த ஷெட்டை கலட்டின ஞாபகம் இப்போ வரைக்கும் இருக்கு. ஷெட்டு, பெரிய ஷெட்டு, அப்படி நோம்பாளிகளா அப்படி போய் இந்த கலரு வேட்டி பனியனோட அப்படி ஏறி நின்று அப்படியே அதை கலட்டிட்டு விட்டா நோம முடிச்சிடலாமே அப்படின்லாம் இருந்து, என் கூட எல்லாம் சில பேர் வந்து இந்த ட்ரம் இருக்கும், ப்ளூ ட்ரம் இருக்கும், இந்த ட்ரம்முக்குள்ள தண்ணியை ஃபுல்லா ஊத்தி ரொம்ப நேரம் உள்ளுக்குள்ளேயே போய் உட்கார்ந்து கிடந்தோம். ஏன்னா வந்து அவ்வளவு தண்ணி தாகம், அவ்வளவு டயர்டு, பயங்கரமா இருக்கும். ஆனா நீங்க இன்றைக்கு உங்களுடைய மதரசாவா இருக்கலாம், உங்களுடைய தாலீமுடைய மஜ்லிஸுகளா இருக்கலாம், இது வந்து கடந்த காலங்களை காட்டிலும் அல்லாஹ் ரொம்ப பரக்கத் செஞ்சிருக்கான். எல்லா வகையிலுமே பரக்கத் செஞ்சிருக்கான். நீங்க தூங்குற இடமா இருக்கலாம், சாப்பிட்ற உணவா இருக்கலாம், உங்களுக்கான ஏற்பாடுகளா இருக்கலாம், உங்களுடைய ஆடைகளா இருக்கலாம், உங்களுடைய மற்ற எல்லா விஷயங்களுமா இருக்கலாம். அடிப்படையில் அங்கெல்லாம் வந்து சுய தேவைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுலயும் வந்து கொடுமை என்னன்னா, பல நேரங்கள்ல 2-3 பேர் வந்து எமர்ஜென்சி போய் அவன் நடந்தே போக முடியாதுன்னா ஒரு ஜக்கு தண்ணி தான் சொல்லிட்டு, ஒரு ஜக்கு தான் இருக்கு, 4 பேர் நிக்கிறான், லைட்டா டச் பண்ணி விட்டுட்டு வந்துடும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீ தகாரத்தானா போதும், அது தகாராத்தான பிரச்சனையே கிடையாது, அது காலையில மத்தவன் பார்த்துக்குவான். இப்படிதான் ஓடு நேரங்கள். உஸ்தாதினுடைய அந்த 30 வருட தாலீமுகள்ல வந்து அல்லாஹ்வுடைய கிருபையில் அங்க வந்து ஒரு 12-13 வருடங்கள் அந்த இடங்கள்ல இருக்க முடிஞ்சு, அந்த இடங்கள்ல பார்க்க முடிஞ்சு, நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அல்லாஹ் என்ன செஞ்சா கற்றுக் கொடுத்தான். நம்முடைய கடந்த காலங்கள் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு இருக்க மாதிரி செல்வாக்கு மிகுந்ததா கிடையாது. அதுல வந்து ஒரு சின்ன விஷயங்கள் அடைவதற்கும் பெருங்கொண்ட போராட்டம் இருந்துச்சு. டோட்டலாவே பெருங்கொண்ட போராட்டம். அன்றைக்கு ஒரு மதரசா உஸ்தாத் நடத்தினாங்க டோட்டலாவே. இப்ப நாளைக்கு காலையில மதரசால ஒரு 200 முட்டை போடணும் அப்படின்னா வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் நிற்போம் சார் அப்படின்னு. கையில காசு இல்லை, வழியா கூட வாங்கன்னு அப்படியே புல்லட்டை கூட்டு வந்து விட்டாங்கன்னா காலையில 10 மணி வரைக்கும் கையில காசு இருக்க. பெரிய காசுலாம் ஒண்ணும் இல்ல, 200 முட்டைங்கிறது அன்னைக்கு வெறும் 120-140 ரூபா, அவ்வளவுதான். அந்த 10-10:30 மணிக்கு அந்த 140 ரூபா கொடுத்தாங்கன்னா அதை கையில புடிச்சுக்கிட்டு ஓடி போய் பீச்சில் போய் பஸ்ஸை ஏறி கேரளாக்க போய் முட்டை ட்ரை அட்டியை வாங்கிட்டு தலையில வச்சுட்டு மாசாக்கு 12 மணிக்குள்ள ஓடு நினைவுகள்லாம் இருக்கு. இதுக்கு பின்னாடி இங்க இருக்கக்கூடிய முன்னாள் அந்த முதல்வர்கள் உஸ்தாதோட தாலீம் மஜ்லிஸ் இருந்தாங்க சொன்னானே, இவங்களுடைய இந்த சிரமங்கள் பாடுகள்ங்கிறது வந்து இன்னைக்கும் தீரல அல்லாஹ்வுடைய கிருபையில. ஆனால் உஸ்தாது சொன்ன மாதிரி கண்ணியத்திற்குரிய பட்டவகுப்பு ஆலிம்களே, அந்த சிரமங்கள் அந்த கஷ்டங்கள் என்பது இன்றைக்கு சொல்லும் போது கஷ்டங்களாக சொல்கிறோம், அவ்வளவுதான். சொல்லும் போது சிரமங்களா இல்ல, அந்த நேரங்கள் அது சுகமாகத்தான் இருந்துச்சு, அந்த நேரங்கள் சந்தோஷமா இருந்துச்சு, அந்த நேரங்கள் மகிழ்ச்சிகரமாக தான் என்ன செஞ்சு இருந்துச்சு. இன்றைக்கு அல்லாஹ் எல்லா வகையிலுமே என்ன செஞ்சிருக்கிறான், உங்களுக்கு எல்லா வகையிலும் பரக்கத்து செஞ்சிருக்கிறான். இந்த பரக்கத்து செய்த அந்த நிலைமையில நீங்கள் தீனோடு என்ன செஞ்சிருங்க, இருந்துருங்க. அதுதான் முக்கியமான விஷயம், தீனோடு இருந்துருங்க. ஏழ்மை காலத்துல சஹாபாக்கள் எப்படி இருந்து அதை வலுப்படுத்தி கொண்டு வந்து தீனை கையில கொண்டு வந்து கொடுத்தார்களோ அப்படியான நிலைமையில் நாம் அடுத்த கட்டத்துக்கு வந்து அமர்ந்திருக்கிறோம். நம்ம இது அறுவடைக்கான காலம். உஸ்தாத் வந்து விதை போட்டுட்டாங்க, மரம் வளர்ந்துருச்சு, செடி வளர்ந்துருச்சு, கிளைகள் வந்துருச்சு. இப்ப பூ பூத்து காய் காய்த்து அறுவடை செய்வதற்கான அந்த பருவத்துல நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம இந்த நேரங்கள்ல இந்த இடத்துல இந்த ஃபீல்டுல உஸ்தாது கூட இருக்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் உங்களோடு உங்கள் மனைவிகள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். எந்த மாற்று கருத்துமே கிடையாது, எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நான் சொன்ன அந்த முதல்வர்களுடைய பேர்கள்ல பல நேரங்கள்ல பாக்கெட்ல பெருசா காசுலாம் இருக்காது. ஆனா உஸ்தாத் எங்களை பார்க்கும் போதெல்லாம் அடிக்கடி கேட்கிற தவிர செலவுக்கு கையில காசு இருக்கான்னு கேட்பாங்க. ஆனா நாங்க பெரும்பாலும் திரும்பி சொல்ற வார்த்தை போதுமான அளவுக்கு இருக்குன்னு தான் சொல்லுவோம். அந்த போதுமான அளவு என்பது அதிகபட்சம் 10 ரூபா 20 ரூபா தான், அதிகபட்சம் 10 ரூபா 20 தான் இருக்கும் டோட்டலா. என்ன அல்லாஹ்வுடைய கிருபையில கிடைத்த அந்த நேரங்கள், கிடைத்த வாய்ப்புகள், கிடைத்த சூழ்நிலைகள், கிடைத்த அந்த விஷயங்களுக்கு உஸ்தாது எங்களை அப்படி இழுத்து கொண்டு வந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல எங்களை தரிபட வச்சான். நாங்க அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வோம். அப்படியான ஒரு நல்லதொரு வாய்ப்பு கடந்த காலத்தை காட்டிலும் எல்லா நிலையிலும் வசதியாக, கடந்த காலத்தை காட்டிலும் எல்லா நிலையிலும் உங்களுக்கு வந்து நீங்க நினைக்கிற மாதிரியான வாய்ப்புகள் என்ன கிடைச்சிருக்கு. இன்றைக்கு முழு சுதந்திரம், முழு தனிப்பட்ட அந்த அதிகாரம்
உள்ள ஒரு நபராக உஸ்தாத் என்ன இருக்கிறாங்க டோட்டலாவே. இந்த நிலைமையில நாம் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மார்க்கத்திற்கு உட்பட்டு கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் விமர்சனங்களை தாண்டி சாதிப்பதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளுமே இருக்கு. கண்ணியத்திற்குரிய பெட்டவகுப்பு ஆலிம்களே, எனவே இதை மனசுல வச்சுக்கோங்க. தாலீமுடைய மஜ்லிஸ் மாதிரி தான் ஒவ்வொரு நாள் மதரசாக்கள் நடத்தப்பட்டது. அந்த நேரங்கள்ல எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உஸ்தாத் அவர்களுக்கு நோயில்லாத நீடித்த ஆயுளை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. கயாமத்து வரைக்கும் இந்த தாலீமுடைய மஜ்லிஸ் எந்த விதமான சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் இடைவிடாது நடக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. நாம் அத்துணை பேரும் நம் ஹயாத்துள்ள வரைக்கும் இந்த தாலீமுடைய மஜ்லிஸ்கள்ல கலந்து கொள்வதற்கான நல்லதொரு வாய்ப்பையும் அல்லாஹ் ஆரோக்கியத்தோடு ஆர்வத்தையும் சூழ்நிலைகளையும் அல்லாஹ் சாதகமாக ஆக்கி புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.